எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா, அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வர வேண்டாம் அப்படிதான். அப்படி எதுவும் வராது. இருந்தாலும் நானே எழுதி வச்சிடலான்ட்டு எழுதி வச்சேன். அந்த 7 பங்குல 5 பங்கு வந்து என் பிள்ளைகளுக்கும், 2 பங்கு வந்து 1 கோமதிக்கும், 1 என் மாப்பிள பழனிவேலுக்கும் தான் நான் எழுதி வச்சிருக்கேன்னோனே எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. பழனிவேலுக்கு யாரும் இல்லன்னு நெனச்சிட்டு இருக்காத. என் மாப்பிள வந்து எனக்கு என் மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் இன்ன வரைக்கும் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அவன் சொல்லும்போது, வேணுனா இத எடுத்து படிச்சு பாரு. இத நான் எழுதி வச்சது என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. ஏன்னா, என் பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பேச்ச அந்த பிள்ளைங்க தட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப அத எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரவணன், கதிரு, அதுக்கப்புறம் சேர்ந்து 3 பேர்ட்டயும் கேட்பாங்க. "ஏன்டா உங்களுக்கு எதுவும் இதில ஆட்சேபனை இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அப்படிலாம் இல்ல. நம்ம மாமாவுக்கு தானே குடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா" அப்படின்னு எல்லாரும் சொல்லிருவாங்க. "பாத்தியாடா இது பிள்ளைங்க, நீ இருக்கியே" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பார்த்துட்டு சொத்த பார்த்துட்டு சொல்லுவான். "என்னது? இது வெறும் பேப்பரு. இந்த பேப்பர எப்பனாலும் நீ கிழிச்சு போட்டா, அதில ஒண்ணுமே இல்லன்னு ஆயிரும். அப்படி இருக்கும்போது, இத வந்து என்கிட்ட பெருமையா பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு சக்திவேல் சொல்லுவாரு. அப்போ அவன் சொல்லுவாங்க, "பாரு நான்லாம் பேச்சு மாறுற ஆளு கிடையாது. இப்பமே நான் வந்து பத்திரத்தில எழுதி வைக்கணும் அப்படி சொன்னாலும், என் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா நான் அவ்வளத்தையும் எழுதி வச்சுருவேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்காக, "என் மாப்பிள்ளைக்கு சேர வேண்டிய பங்க உன்கிட்டருந்து வாங்கி குடுக்காம நான் விடமாட்டேன்." அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருப்பான். முத்துவேல் அங்கேருந்து வந்து சொல்லுவாரு, "இது எங்க வீட்டு பிரச்சனை. நாங்க வந்து அப்படிலாம் பழனி வேல விட்டுற மாட்டோம். நீங்க அத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பழனி சொல்லுவான், "இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இங்க எல்லாரும் என்னைய வந்து ஒரு மாதிரி பேசும்போது என்னைய விட்டு குடுக்காம பேசிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாப்பிள்ளைங்களா உங்கள நெனச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அக்கா நீயும் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிருவான். அப்போ எல்லாருமே வந்து அவங்கவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. போன பிறகு பழனி வந்து உள்ள போகும்போது, அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டா கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு கேட்காம போய்க்கிட்டே இருக்க?" அப்படின்னு பேசுவா. அப்போ சொல்லுவான் பழனி, "நீ பேசினதெல்லாம் பாத்தியலா ஆத்தா? இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என் மச்சான பாத்தியல்ல? எப்படி வந்து எனக்காக அவரு பேசினாரு. அவரு நான் ரத்த சொந்தம் இல்லைன்னா கூட என்ன ஒரு பிள்ளையா நெனச்சு எனக்கும் ஒரு சொத்துல பங்கு எழுதியிருக்காரு. அங்க வந்து என்னைய நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு வீட்ல நான் இனிமே அங்க தான் நான் இருக்கணும். நான் எதுக்கு இங்க இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கே கெளம்புவான். அப்போ பழனிவேலோட அம்மா வந்து கைய பிடிச்சுட்டு, "போகாதடா! என்னைய விட்டுட்டு. இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, பழனி சொல்லுவான், "நான் இங்கேயே இருந்தா மனசுக்குள்ளேயே புழுங்கி செத்து போயிருவேன் ஆத்தா." அப்படின்னோனே அவங்க அம்மா கைய விட்டுருவா. அப்படி அதுக்கப்புறம் பழனிவேலும், சுகன்யாவும் கெளம்பி இது பாண்டியன் வீட்டுக்கு போயிருவாங்க. கோமதியோட அம்மா வந்து சொல்லுவா, "இங்க பாரு, நீ என்னதான் பேசினாலும், நீ சொத்த யாருக்கும் குடுக்கலைனாலும், பரம்பரை சொத்துலேருந்து கோமதிக்கு நீ ஒரு பங்கு குடுத்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, திரும்ப சக்திவேல் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சுருவான்.